மால் இந்த வீடியோ உங்களோட என்னைக்கு ஷேர் பண்ணிப்பேன்னு தெரியல. பார்க்கலாம். மேபி இந்த 2-3 நாளில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிப்பேன். இந்த வீடியோ வந்து வரலக்ஷ்மி நோம்புக்காக ஃபுல்லாக வீடை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னைக்கு வெட்னஸ்டே மார்னிங். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக 8:05. தம்பிக்கு லன்ச் பேக் பண்ணி அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். இப்போது தான் எனக்கு டீ வச்சுருக்கேன் அடுப்பில். வந்தது என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு இங்கே பெட்டில் இருந்த எல்லாத்தையும் எடுத்து பாதி மிஷினில் போட்டுவிட்டேன். இன்னும் அடுத்த ஒரு லோடு போடணும். அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுங்க கொஞ்சம் இருக்குது, அதையும் துவைக்கணும். ஃபஸ்ட்டு வேலை அதை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா பாத்ரூம்ஸ் கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறமா வீடு மாப் பண்ணணும். இதுக்கப்புறமா பூஜை பாத்திரங்களை க்ளீன் பண்ணணும், ஷாப்பிங் போகணும். இந்த மாதிரி ரொம்ப வேலைகள் இருக்குது. இந்த வீடியோ இன்றைக்கி எடுத்தது தான், ஆனால் நாளைக்கு தான் போஸ்ட் பண்ணுவேன்னு நினச்சேன். பார்த்தா 8 நிமிஷத்துக்கு ஒரு மொக்கையை போட்டு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். பரவாயில்ல, அப்படியே அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் அந்த வீடியோவை இன்றைக்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். க்ளீனிங் வீடியோ. ஏன்னா நாளைக்கெல்லாம் வீட்டிலேருந்து செய்ய வேண்டிய வேலைகள் தான் அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணிட்டா தான் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்க முடியும். இப்போ இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு க்ளீனிங்க்கு எல்லா பில்லோ எல்லா கவர்ஸும் கிளியர் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருந்தெல்லாம் கூட கவர்லாம் கழட்டிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து போடணும் துவைக்க. அப்புறம் மொத்த ஸ்க்ரீன்ஸை கிளியர் பண்ணணும். எப்படி இன்றைக்கி செய்ய போகிறேன்னு தெரில. எப்படி இருந்தாலும் உங்கள் கூடலாம் லைவ் வரப்போகிறதில்ல. ஸோ அதனால் கண்டிப்பாக வீடு க்ளீன் ஆகிடும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படியே பாருங்களேன், இங்கே பாருங்கள் எப்படியெல்லாம் இருக்குன்னு ஹால். இது எல்லாத்தையும் நான் கிளியர் பண்ணணும். அதே போல் இங்கே திவானில் இருந்த மொத்த வீடையும் டீப் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு நாளில் பண்ணிவிட்டு முடிஞ்சால் சாயங்காலமே கடைக்கு போகணும். கண்டிப்பாக இன்றைக்கி தான் சாயங்காலம் கடைக்கு போகணும். நாளைக்கு எந்த வேலையும் வச்சுக்க முடியாது. ஸோ இதுதான் எனக்கு கம்ஃபர்டபுள். இது என்னோடய ஆஃபீஸ்லாம் உட்கார்ற சேர் தான். இது டெலி டீமுக்காக முதல்ல காலையில் வேலையாக எனக்காக ராகி ரொட்டி ரெடி பண்ணிக்கிட்டு, முருங்கைக்கீரை வெங்காயமெல்லாம் கொஞ்சம் வறுத்துட்டு கடலைப்பருப்பு சீரகம் கடுகு உளுந்து தாளித்து வரமிளகா ஒன்று தாளித்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்காக அடை செஞ்சு சாப்பிட போகிறேன். இதை சாப்பிட்டுட்டு தான் என் வேலையவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அவ்வளோ வேலை இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப வேலை இருக்குது. ஆனால் தட்டுறதுக்கு சூடாக இருக்கே, கெட்டியாக வரும்னு நினைக்கிறேனே. இந்த ராகி அடை இதுலேயே தாளித்தேன். அதான் இந்த கடுகு மிளகு இதெல்லாம் இருக்குது. நான் வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் அப்பா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, செமையாக இருக்குல்ல ராகி அடை. இன்னும் கொஞ்சம் மெல்லிசாக தட்டணும். ஆனால் மாவை வந்து நான் ரஃப்பாக இது பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படியே அமுக்கி விட்டு கொஞ்சம் மெல்லிசாக்கிடலாம். எனக்கு ரொம்ப பிடித்த அடை ராகி அடை. அரிசி மாவுலேயும் ஒரு அடை செய்வேன். இன்றைக்கி வீட்டை க்ளீன் பண்ணுறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எனக்கு இதுதான். தம்பிக்கு சப்பாத்தியாக போட்டு சப்பாத்திக்கும் கிரேவியும் செஞ்சு கொடுத்தனுப்பிட்டேன். எனக்கு என்னமோ சப்பாத்தி அவ்வளோ பிடிக்காது. அதனால் இந்த ராகி அடை. ஓகே, இந்த வீடியோலாம் நான் என்றைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேனோ எனக்கே தெரியாது. ஐயோ, என் கிச்சனை மட்டும் பார்த்துறாதீங்க மக்களே. ஐயோ, பார்த்திங்கன்னா வயர் கூட இதுக்குள்ளே தான் இருக்குது. சரி, ஓகே, இவ்வளோ தான். இந்த மாதிரி டைட்டாக ஐயம்மா இது மாதிரி டைட்டாக பிசைஞ்சிக்கிட்டேன். ஓகே, ஐயோ கை வச்சுருவேன் உணர்ச்சி வசப்பட்டு. அப்படியே ஒரு பக்கம் டீயும் போட்டுக்கிட்டேன். இது அப்படியே கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு நல்லா வேகணும். அப்போ தான் ஓகே. எனக்கு ரொம்ப பிடிச்ச மொத்த ஏரியாவும் கிளியர் பண்ணணும். இப்போ நான் மொத்த வீடும் க்ளீன் பண்ணணும். இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீனிங், ஈவினிங் பர்ச்சேஸ். நாளைக்கு ஃபுல்லாக வீட்டில் இருந்து கோலங்கள் போடுவது, பூஜைகள் செய்வது, அதெல்லாம் செய்யணும். ஓகே, அதே போல் அடைக்கி நான் அதான் சொல்கிறேன்னா, நான் எப்பயுமே நல்லெண்ணெய் நெய் இதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறேன். வர்ற கொலஸ்ட்ரால்லாம் வரட்டும், போகிறது போகட்டும். அடை ரெடி. எப்படி இருக்குது பாருங்கள். ஷேப்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. நான் அப்படியே உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே தட்டினேன். அதுவும் ரொம்ப நாளுக்கு அப்புறம். இந்த அடையும் நல்லா வேகணும். இது நல்லா வேகணும். அதனால் சிம்லேயே வச்சு வேக வச்சிடுறேன். டீயும் போட்டு வச்சுருக்கேன். அதை வடிகட்டி குடிச்சிடுவேன். ஸோ என்னோடய க்ளீனிங்க்கான எனர்ஜி ஃபுட் இது தான் இன்றைக்கி. இந்த பெட்ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா. ஃபஸ்ட்டு இந்த பெட்ரூமை ஃபுல்லாக க்ளியர் பண்ணிட்டேன். துடைக்க போகும்போது தான் ஃபேனை டஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டோமேன்னு தோணுச்சு. ஆனால் ஃபேன் வந்து எனக்கு ஹைட் பத்தலை, டஸ்ட் மட்டும்தான் பண்ணேன். அதை ஈரம் துணி வச்சு ஆள் வச்சு துடைப்பேன். இங்கே எனக்கு ஆள் தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகுது. ஸோ ஜஸ்ட்டு டஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு டஸ்ட்டை எடுத்துட்டேன் ஃபேன்லேயும்.
அதுக்கப்புறமா ஃபுல்லாக திரும்ப தட்டி விட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி இதோடு சேர்ந்து இந்த கொஞ்சம் திங்ஸ்லாம் ஏதாவது போடுறதுக்காக இங்கே ஒரு கலர் பாக்ஸ்லாம் வச்சுருப்பேன். அதையெல்லாம் வெளில தள்ளிட்டேன் ரூமை கிளியர் பண்ணுறதுக்காக. அதையெல்லாம் வேறு உட்காந்து துணியை வச்சு துடைச்சிட்டு அதில் ஏதாவது வேஸ்ட்டெல்லாம் இருக்கிறத தூக்கி போட்டு மொதவே ஹால் மோசமாக இருந்துச்சு. இதெல்லாம் வெளில தள்ளினது இன்னும் மோசமாகிடுச்சு. ஒவ்வொரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசி ரிலாக்ஸ் ஆகி காஃபி குடித்து அப்படி தான் இந்த வேலையை நான் பார்த்தேன் இன்றைக்கி ஃபுல்லாக. அதையெல்லாம் துடைச்சி திரும்ப அங்கே வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த துணி போடுற கூடையெல்லாம் எடுத்து போய் பாத்ரூமில் போட்டு அதுங்களையும் கழுவியே வச்சிடலாம். டஸ்ட்பின்னெல்லாம் கழுவிலாம் கூட எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அதாவது டஸ்ட்பின் லைக் பண்ணணும். இது ட்ரெஸ் போடுற கூட இன்னொரு ட்ரெஸ் போடுற கூட ரெண்டு ரூம்லேயுமே வச்சுருப்பேன். என்னமோ சொல்லிட்டு இருக்கிற போது இருக்குது. அதில் பாத்ரூமில் எடுத்து வந்து எல்லா துணி போடுற கூடைங்க இது ஒன்று இன்னொரு கலர் இருக்கா அது எல்லாத்தையுமே கழுவி எடுத்துகிட்டு போயிட்டு மாடிப்படியோட வாசலில் காய வைக்கணும். ஓவரால் இப்போ பெட்ரூமை தான் கிளியர் பண்ணி வெளில கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஹாலையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாட்டு, கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, இன்னொரு பெட்ரூமையும் கிளியர் பண்ணியாச்சு. இதெல்லாம் முடிக்கிறப்ப எத்தனை மணி தெரியுங்களா ஆச்சு? இதில் இடையில ஃபோன் வேறு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஃபோனாக பண்ணி அப்பப்போ ரிலாக்ஸாக நமக்கு எனர்ஜி வேணுமே. அவளுங்கள்ட்ட ஐடியா இன்றைக்கி என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், என்ன பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோம், கொஞ்சம் நேரம் காஃபி குடிக்கணும். ஒரே முட்டால் என்னால் வேலையே செய்ய முடியல. ஓரளவுக்கு இப்படி அப்படி பண்ணி எல்லா ட்ரெஸ்ஸு தலைகாணி ஒரு சில பில்லோஸ்லாம் மெஷினில் போடுற மாதிரி பில்லோஸ் அதையும் போட்டு காய வச்சு அப்பா எத்தனை மணிக்கு முடித்தேன் இருங்க டைமை பார்த்துறேன். இப்போ 4:15 ஆகுது. இந்த வீடியோவை எடிட் பண்ணும்போது 4:15 ஆகுது. குட் கேர்லாக சூப்பராக வேலையை முடிச்சிட்டேன். ஆனால் இன்னும் பூஜை பாத்திரம் க்ளீன் பண்ணணும், அவ்வளோதான். கிச்சன் மேடை கிளியர் பண்ணியாச்சு, கிச்சன் க்ளீன் பண்ணியாச்சு, இங்கே ஹால் க்ளீன் பண்ணியாச்சு. ஆனால் வெளியில் 2 வராண்டாவும் க்ளீன் பண்ணணும். இந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணணும். ஐயோ அங்கங்கே செப்பல்லாம் இருக்குமே. இந்த இடமெல்லாம் தான் கிளியர் பண்ணணும். இங்கே இருக்கிற இந்த சேர் எல்லாம் துடைக்கணும், கண்டிப்பாக துடைக்கணும். ஏன்னா அவ்வளோ டஸ்ட் இருக்குது. அப்புறம் வேறு என்ன, அங்கே இருக்க செப்பல் எல்லாம். அப்புறம் மாடிப்படி கழுவணும், மாடிப்படியெல்லாம் டஸ்ட்டாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் இருக்கிற வேலைகள் மட்டும் எனக்கு இன்னும் பெண்டிங் இருக்குங்க. பாருங்கள் தூசியாக இருக்குது. ஃபுல்லாக இந்த பக்கம் கழுவணும், இந்த ஏரியாலாம். அப்புறம் இந்த ஷூவெல்லாம் களைச்சி போட்டு வச்சுருக்கேன் அந்த இடத்துல, அது எல்லாத்தையும் எடுக்கணும். வேறு என்ன, இங்கே பாருங்கள் பில்லோஸ்லாம் அங்கே கழுவி வச்சுருக்கேன். நல்லா தலைக்காணி எல்லாம் துவைச்சிருவேன்னு வேறு வழி இல்லை. இதெல்லாம் நம்ம மெஷின்குள்ளே போட்டுக்கலாம். இந்த ஒயிட் பில்லோஸ் எல்லாம் இதுங்களெல்லாம் துவைச்சிட்டு இந்த இடத்த மாப் பண்ணிவிட்டு இங்கே எடுத்து வந்து வெயிலில் வச்சுட்டேன், கொஞ்சம் இந்த மாதிரி காய போடுறதுக்கு. வேறு என்ன பண்ண முடியும்? ஆனால் இங்கே வெயில் வரதுலே இதிலே காஞ்சிடும். ஏன்னா மெஷின் நல்லா நமக்கு இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு இன்றைக்கி. ஸோ என்ன ஓவரால் இல்லை. இன்னும் என் ஹெல்மெட்ஸ் கூட க்ளீன் பண்ணணும். ஆமாம் ஹெல்மெட்லாம் டஸ்ட்டாக இருக்குது. அப்புறம் என்ன, வேறு எல்லா இடமும் கிளியர் பண்ணணும். அப்புறம் பச்சரிசி மாவு ஊற வச்சுக்கணும், அரைச்சி கோலம் வைக்கிறதுக்கு. முக்கியமாக இப்போது இந்த இடம் மட்டும் எனக்கு பெண்டிங் இருக்குது. இங்கே க்ளீன் பண்ணணும். இதுதான், இதை க்ளீன் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். இன்றைக்கே பண்ணலாமா இல்லை நாளைக்கு பண்ணலாமா யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா நான் கடைக்கு போக வேண்டிய வேலை இருக்குது. அதனால் இங்கே ஒரு திவான் இதுக்கும் உர போடணும். அங்கே வரைக்கும் தான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், வேலை முடிச்சிட்டேன் ஓரளவுக்கு. குட் கேர்லாக. இப்போ என்ன பண்ணணும், சேனலில் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஹைப் கொடுக்கணும். என்னோடய வீடியோ தான் தி பெஸ்ட்டுன்ற மாதிரி லைக் பண்ணணும். எப்பயும் போல் என்ன பண்ணணும், சூப்பர், உங்களை விட யாராலையும் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லணும். சரியா? பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சமத்தா இன்றைக்கி எப்படியோ ஒரு vlog எடுத்துட்டேன். ரொம்ப டஃப்பு தான் நான் நினச்சேன். வேலையும் ரொம்ப இருந்துச்சு. உண்மையாகவே எனக்கு அது கஷ்டமாக தான் இருந்தது. லைக் பண்ணணும், ஹைப் கொடுக்கணும், சூப்பர் செம சூப்பர்னு கமெண்ட் போடணும். இல்லைன்னா என்ன ஆகும்?